நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். The book of Matthew's Gospel, chapter 11, verse 12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் என்று நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம். இன்னும் அதை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் யோசித்து விடாமுயற்சி என்கிற தலைப்பிலே அதை நாம் ஆரம்பித்தோம். We started off under the heading of perseverance, விடாமுயற்சி. விடாமுயற்சி என்பது ஆவிக்குரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. காலங்காலமாக ஆவிக்குரியது, பூமிக்குரியது, அது இதுன்ட்டு மாம்சம் ஆவி இப்படிலாம் குறிப்பாக இந்த மாதிரி கிறிஸ்தவ சபைகளில், ப்ராட்டஸ்டன்ட் சபைகளில், பெந்தோஸ் சபைகளில், இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸில் இந்த மாதிரி ஆவிக்குரிய சொற்றொடர்கள்லாம் மலிந்து போயிடுச்சு. இட்ஸ் பிகம் டூ சீப். விடாமுயற்சி என்பது ஒரு பொது வார்த்தை. இட்ஸ் எ ஜென்ரல் டேர்ம். பொது அறிவுக்கு அடுத்த ஒரு வார்த்தை. இப்போது அம்மா அப்பாவாக இருக்கிற நிலையில் இருப்பவர்களும், தாத்தா பாட்டியாக இருக்கிற நிலையில் இருப்பவர்களும், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிற நிலையில் இருப்பவர்களும், வாலிபத்தில் இருப்பவர்களும், இளம் வயதில் இன்னும் சிறார்களாக சிறாரன் என்கிற நிலையில் இருப்பவர்களும், நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருப்பவர்களும், வசதி படைத்த நிலையில் இருப்பவர்களும், சுகதேகிகளும், படித்தவர்களும், இப்படி பல நிலையில் இருப்பவர்கள், அந்த நிலை அவர்கள் வாழ்வில் எந்த தேசத்தில், எந்த மொழி பின்னணியிலோ, வாட் எவர் நேஷன் ஆர் பேக்ரவுண்ட் ஆர் லாங்குவேஜ் கல்ச்சர், இப்போ இந்த பல நிலையை நாம் சுட்டி காண்பித்து நினைவில் வைத்து கொண்டு, இந்த ஒவ்வொரு நிலையும் ஏற்படுகிறது. குழந்தைய பிறந்ததுலேருந்து அந்த தாத்தா பாட்டி நிலை வரைக்கும் அப்படியே தாவின்னு சொல்ல முடியாது, தாண்டி தான், தாண்டிங்கிறத விட இன்னும் கடந்து செல்கிறோம். we traverse and we travel through and traverse. தவக்களை மாதிரியோ கங்கரு மாதிரியோ நாம் குரங்கு மாதிரிலாம் தாவி போகிறோம். 1ஆம் வயசுல 2ஆம் வயசுக்குள்ளே தாவிலாம் போக முடியாது. 1ஆம் வயது முடியும் போது 2ஆம் வயது ஆரம்பித்து விடுகிறது. ஒன்று முடிந்து இன்னொன்று ஆரம்பமாகிறது. நாமே இப்படிலாம் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, எல்லாம் கடவுளை விஷயம் எல்லாமே ஒரு காலத்தில் ரொம்ப அப்படியே பிரகாசமாக விளங்கினது போல் இருக்குது, வெளிச்சம் வந்தது போல் இருக்குது. அப்புறம் அப்படியே மங்கி போயிடுது, ஒன்றுமே புரியாத மாதிரி. இப்போ நீங்கள் இதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், கட்டாயமாக இல்லை. இப்போ நம்ம ஆனாவானா மறக்கலை, ஆனாவானா அந்த இதெல்லாம் மறக்கலை. ஆனால் ஒரு 3ஆம் கிளாஸில் படித்த பாடம், 4ஆம் கிளாஸில் படித்த பாடம், அதை கூட வச்சுலாமே, அந்த 5th கிளாஸ் வரைக்கும் கூட விட்டுருவோம். 6th கிளாஸ்லேருந்து தான் இன்னுமே பெட்டராக நம்ம படிப்பில் முன்னேற்றத்தை காமிக்கிறோம். கொஞ்சம் சரித்திரம் படிக்கிறோம், பூகோளம் படிக்கிறோம், கணிதம் படிக்கிறோம், விஞ்ஞானம் படிக்கிறோம், இலக்கியம் படிக்கிறோம். அப்புறம் இந்த ட்ராயிங் படிக்கிறோம், வரைபடங்கள், மேப்பிங் படிக்கிறோம். எல்லாமே மனசில் இருக்கா? கடைசியாக நம்ம ப்ராபப்ளி ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக ஒரு காலேஜ் டிகிரி படிச்சிருக்கலாம். அவங்கவுங்க என்ன கடைசி படிப்பு படித்தோமோ அந்த படிப்பையாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, எல்லாமே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்கு. அப்போது ஞாபகத்துக்கு அடுத்த ஒரு முக்கியமான குறிப்பு, நல்ல ஞாபகம் இருக்கணும்னா விடாமுயற்சி இருக்கணும், ரிவிஷன், திரும்பி பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிட்டு நாம் இந்த காரியத்துக்குள்ளே போகலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். The book of Isaiah, chapter 40. இங்கேருந்து வாசிப்போம். 17ஆம் வசனத்திலிருந்து. சகல ஜாதிகளும் தேவனுக்குமாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்திலும் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்தி வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்ட முதல் உணராது இருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமி நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவருடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போம். இப்படி இருக்க என்னை யாரு கூப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்ப்ளைண்ட் ப்ராபப்ளி அடிக்கடியும் தொடர்ந்து இருக்குது, இல்லைன்னா விட்டு விட்டு நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஓகே, இங்கே இந்த பகுதியிலேருந்து 27ஆம் வசனத்துலேருந்து 27 முறை நீங்கள் வாசித்தாலும் சம லாபம் தான், பார்த்துக்கோங்க. ஸோ பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு ஏன் வாசித்தேங்கிற அந்த முக்கியத்தை நான் உங்களுக்கு பணிவாக பகிர விரும்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிற பெரிய ஆள்காட்டி விரலை காமிச்சு போதிக்கிறதில்ல. நம்ம எல்லாத்துக்கும் விடாமுயற்சியில் ஒரு பெரிய பங்கம் இருக்குது, ஒரு வில்லங்கம் இருக்குது, ஒரு பழுது இருக்குது, இல்லைன்னா ஒரு தேவை இருக்குது, ஒரு முடக்கம் இருக்கிறது. We tend to experience a slump in our perseverance. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த பல நிலைகளை பற்றி கவனிங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் we are tired. தொண்டு கிழவனாக இருந்தாலும் we are tired. சின்ன குழந்தை ரொம்ப ஆடி பாடும், அதுக்கு ஃபுல் ஆஃப் எனர்ஜி 100% சொல்கிறது லிமிட்டட் தான். எவ்வளோ நேரம் அந்த குழந்தையாக இருக்கிறது, அதாவது நடக்க பழகி ஓடி ஆடி அந்த மாதிரி வயசுலேருந்து எடுத்துக்கோ. அந்த படுத்துட்டு இருக்க அந்த குழந்தை வயசை வச்சுக்க வேண்டாம் அதில். பிகாஸ் இட்ஸ் டோட்டலி டிபெண்ட். அப்பத்தில் இருந்து அது எவ்வளோ நேரம் விளையாடுது குழந்தை?
எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் ஒரு குவியலாக டாய்ஸ்லாம் வாங்கி போட்டாலும் எவ்வளோ நேரம் ஃபேசினேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? The girl or boy gets tired. சொல்லாமையே பிள்ளை அப்படியே இந்த விளையாட்டு பொருட்கள் மேலேயே தூங்கி விழுந்திருக்கும். என்ன ஐயோ என்ன சத்தமே இல்லை பிள்ளைய காணமேனா, அது அந்த சுற்றி இருக்கிற பொம்மை எல்லாம் அதிலே சொந்திருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ தூங்காமல் கேட்கணும், நாங்களும் ஒன்று குழந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடக்கூடாது லூஸ்தனமாக. ஓகே, ஃப்ரம் குழந்தையிலேருந்து என்ன ஆகுது, அடலசன்ஸ், அந்த ப்ராப்ளி ஃப்ரம் 6th year to 13 or teens வர வரைக்கும் we are more vibrant. எல்லாம் இன்னுமே சூட்டியாக இருக்கும், இன்னுமே ஆடி பாடி எல்லாம். அப்போ தான் டான்ஸ் லோட்டு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். வெளியில் போனான்னா முதல்ல நிற்பாங்க, ஊருக்கு சுற்றலான்னா முதல்ல நிற்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, நாமளுமே அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கோம்ல. எங்கே கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறேன், வெளியே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன். இப்படிலாம் சொல்லுங்கள். வெளியே போனோன்னே வீட்டுக்கு போகலான்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கும் உங்களுக்கு? வீட்டில் இருக்க முடியாமல் தானே வெளியே கொண்டு வானே, இப்போ என்ன வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம பல்ல கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோதான், அதுக்கு அவ்வளோதான் த்ரில்லு. அந்த வெளியில் சுற்றுறதுங்கிற அந்த பரவசம் கொஞ்சம் நேரம்தான். சாப்பாடு வாங்கி ஹோட்டலுக்கு எப்பயுமே நீயே சமைச்சு கொடுக்குறோம். எல்லார் வீட்டிலும் என்னென்னமோ செய்கிறாங்க, வாங்கி கொடுத்தா போதும் அவங்க அப்படியே நமக்கு பலான்னு அரையலாமான் இருக்கும். அவ்வளோதான் பசி, அவ்வளோதான் பரவசம், அவ்வளோதான் ஈடுபாடு, அவ்வளோதான். வீட்டிலே அடைச்சி போட்டுட்ருக்க விளையாடிட்டு வரவங்க வெளியே போயிட்டு வந்தோடனே இந்த நோவா காலத்தில் அந்த பேழையை கதவை திறந்து விட்டோன்னே காக்கா வந்து வெளியே போச்சு, அப்புறம் புறா வந்து போச்சு. டைமில் எங்கேயுமே சுற்றிட்டு எங்கேயும் உட்கார இடம் இல்லைன்ட்டு காக்காவும் திரும்பி வந்துடுச்சு, புறா வந்துடுச்சு. 2வது முறை போகும்போது காக்கா போய் செத்தது மேலே உட்காராது பழக்கம், அதனால் ரொம்ப ஆஹா ஆனந்த பாக்கியன்ட்டு உட்காந்துருச்சு. புறாவுக்கு முடியவே இல்லை, திரும்பி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் செடி கொடிலாம் வருதுன்னு ஒன்று ஒரு ஒலிவ குப்பை ஒடிச்சிட்டு அதை வாயில் கொண்டு வந்து தான் பார்க்குறோம். அவ்வளோதான். நான் சொல்ல வந்ததெல்லாம் கதை மாதிரி தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த சத்தியத்தை புரிஞ்சிட்டா தான் இன்னும் ஆண்டவர் கையில் உபயோகமாக இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு உபயோகமாக இருக்காருங்கிறதே நமக்கு இன்னும் புரியல. இவ்வளோதான் கடவுளால் முடியும் போல் இருக்குது. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில் அவ்வளோதான் முடியும் போல் இருக்குது. அந்த காக்கா வலிப்பு பிடிச்ச பையனோட அப்பா வந்து இயேசுகிட்ட சொல்கிறாரு, உங்கள் சீடல்கிட்ட கொண்டு வந்தேன், என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், கொஞ்சம் ஜெர்மனி விடுதலை பண்ணுங்கன்னா அவங்களால முடியல, உங்களால் ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் தயவு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். இயேசு பார்த்தாரு, உன்னால் என்ன நம்ப முடியும்? என்னால் முடியும், என்னால் முடிஞ்சாங்கிற, உன்னால் விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு. எனக்கு விசுவாசம் இல்லாண்டவரை என் விசுவாசிக்க உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். இந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் கேட்கணும். God can still do. தெரியுது தான். இப்போ கூட எனக்கு ஒரு சவாலான ஊழிய அழைப்பு, ஊழிய அழைப்புனா இந்த உங்களை விட்டுட்டு போயிடுற அந்த மாதிரி அந்த அழைப்பு இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு சவாலான ஒரு என்ன சொல்லுது சப்ஜெக்டில் பேசணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது சொன்னோடனே எனக்கு சவாலாக தான் இருக்குது. இது 4 மூலை பைபிள் மைண்ட் இருந்தால் எல்லா மூலையிலையும் அதனுடைய அதிர்வு பார்த்துட்டே இருக்கேன். சிம்பிளி திங்கிங் ஹவ் இட் கேன் பி டன், எப்படி அதுக்குரியதான விஷயங்களை நான் வசனத்திலேருந்து அறிய முடியும், புரிய முடியும், என்ன அளவுக்கு எனக்கு புரிஞ்சு அதை எவ்வளோ தூரத்துக்கு நான் வெளியே கொண்டு சொல்ல முடியணும். காரியத்துக்கு வருவோம். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா வயதுலேயுமே நமக்கு முழு சக்தி இல்லை. நமக்கு ஒன்று சக்தி இருந்தால் மனசு இல்லை, மனசு இருந்தால் சக்தி இல்லை, நேரம் இல்லை,
விருப்பம் இல்லை. மாற்றத்தை விரும்பிகிட்டே இருக்கோம், எந்த மாற்றத்திலையும் நம்ம நிலையாக இல்லை. நான் இது அவங்களுக்கு பல கோணத்தில் நேருக்கு நேராகவுமே இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை தழுவிய உண்மையை, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லுவோம், ஆத்திரமாக. ஆமாம், எங்களுக்கு என்ன, நாங்கள் கர்த்தரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம தேவனத்தில் நிலைத்திருக்கிறோம் என்பதில் வாயிலே அந்த ஆத்திரமான ஒரு இமோஷன் தான் இருக்க வழிய, அவரை சார்ந்து வாழ்வதிலே, அவர் மேலே அற்பமான விஷயத்துக்கும் அபாரமான விஷயத்துக்கும் நெருக்கமான விஷயத்துக்கும் விசாலமான விஷயத்துக்கும் தேவையான விஷயத்துக்கும் அவர் மேலே முழு நம்பிக்கை நமக்கு இல்லை, பொறுமை இல்லை. நிலைத்திருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி ஓயாமல் யோசித்தா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே ஒரு நூல் கண்ட போல் சுற்றி பின்னி பிணைஞ்சிருக்கு. விடாமுயற்சியோடு பொறுமை இணைந்திருக்கிறது, பொறுமையோடு நம்பிக்கை விசுவாசம் இணைந்திருக்கிறது. பயிற்சி, கான்ஸ்டன்ட்லி பி என்கேஜ்டு, ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். இன்னொன்று கவனிங்க, அந்த குழந்தை வயசு விட்டுட்டோம் நம்ம. அந்த எழுச்சி நடக்கிற வயசுலேருந்து அந்த டீன்ஸ், அந்த 6, 7, 8 வயசு கூட வரைக்கும் கூட விட்டுருங்க. 9, 10லேருந்து பளிச்சுன்னு அந்த டீன்ஸ் ஏஜுக்கு வந்துடும், 13க்கு வந்துடும். 13லேருந்து ஏராளமான ரசாயன மாற்றங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இமோஷ்னல் சேஞ்சஸ், ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர். இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வேத வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. வேத வசனம் இந்த கொந்தளிப்பான கடலை, சமுத்திரம் ஜலத்தால் நிறைந்திருக்கக்கூடிய அளவுக்கான சம்பவங்கள் மத்தியிலே தான் வேத வசனம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும், வேத வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கான தனியான ஒரு சமவெளியை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுக்கவில்லை. அதனால்தான் இதை தாண்டி வரும்போது அந்த எமோஷன்ஸில் நம்ம முதல்ல தெம்பு இருக்காதனால எல்லா மாற்றங்களையும் விரும்புகிறோம், எல்லா மாற்றத்துலேயும் நிர்பந்தமாக நம்ம புக வேண்டி இருக்குது, கடந்து போக வேண்டி இருக்குது. யூ கான்ட் ஃபைட். நான் கை குழந்தையாக தான் இருப்பேன் நீங்கள்லாம் சொல்லவே முடியாது. கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சொல்லவே முடியாது. அது இம்பசைல் சைல்டாக இருந்தாலும், வளர்ச்சி குன்றின குழந்தையாக இருந்தாலும், அது மூளை வேணால் வளர்ச்சி குன்றி இருக்கலாம், சரீரம் வளரும், மலம் மாதிரி வளரும். the baby cannot avoid that. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை போய் பேபினே கூப்பிட முடியாது, அது இருக்குது சதமலை மாதிரி அப்படின்னு நம்மளே அதை சலிச்சுக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன் தேவனை பின்பற்றும் விஷயத்தில், தேவனுடைய காரியத்தில், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தில் இந்த மாற்றங்களை நாம் ஒரு விதியாக, பிரின்சிபல், தலைவிதியில் ஒரு விதியாக, ஒரு நியமமாக நாம் மதிக்கிறதில்ல, ஏற்றுக்கிறதில்ல. ரெண்டாவது, அந்த இதை நம்ம கடந்து வந்து தான் ஆகணுங்கிற உண்மையை நாம் ஏன் ஒத்துக்கிறதில்ல. அந்த மாற்றங்களிலே யார் கவனிக்கணும், அதான் சொல்ல வந்தது நான். இப்போ அண்மையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் அதுதான். அந்த டீன்ஸ்லேருந்து வந்தவுடனே 13ஆம் வயசுலேருந்து யார் அப்படியே விடாமுயற்சியோடு கூட, படிப்போடு கூட, விளையாட்டோடு கூட, ஏராளமான குடும்ப விஷயத்தோடு கூட, குடும்ப பின்னணியோடு கூட, பொருளாதார பின்னணியோடு கூட, சோகால் இந்தியாவில் அதுவும் இந்த மாதிரி இருக்கிற ஜாதி பின்னணியோடு கூட, அரசியல் பின்னணியோடு கூட, மத பின்னணியோடு கூட, கடவுள் நம்பிக்கை இல்லாத விஷயங்களோடு கூட, சொந்த பந்தத்தின் போராட்டம், நண்பர்கள் போராட்டம், சவால்கள், வரவேற்பு, நிராகரிப்பு, எல்லாத்துலேயும் யார் அதெல்லாம் சட்டை பண்ண மாட்டேன் அப்படிலாம் சும்மா வாய்க்கு சொல்லிடலாம். எல்லாம் மனசை பாதிக்கும், சரீரத்தை பாதிக்கும், ஆத்மாவை பாதிக்கும், ஆவியை பாதிக்கும். ஆனால் அதனுடைய வித்தியாசம் யாருக்குமே தெரியாது. மறுபிறப்படையாத பட்சத்தில், ரட்சிக்கப்படாத பட்சத்தில், நம்ம ஈயில் கேள்விப்பட்டிருக்கோம் 6 இயர்ஸ், 6 வயசுலேயே ரட்சிக்கப்படலாம், அந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. அது இப்போ நம்முடைய பெரிய இஷ்யூ இல்லை. சரி, 13லேருந்து கண்டிப்பாக
நல்லாவே தெளிவாகவே ஆண்டவராக இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுமே அவங்களுடைய அந்த இன்ஃபென்சியில் தான், ஸ்பிரிச்சுவல் இன்ஃபென்சியில் தான் இருப்பாங்க, ஆவிக்குரிய குழந்தைத்தன்மையில் தான் இருப்பாங்க. தே ரைட் அவே தே டு நாட் பிகம் மெச்சூர். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தில் யார் விடாமுயற்சியோடு கூட ஈடுபாடோடு கூட பொடி நடையான்னு சொல்கிறாங்களே, ரொம்ப அருமையான வார்த்தை, பொடி நடையா. விட்டுன்னு போக முடியாது, வேகமாக போகணுன்னு தான் இருக்கும், வேகமாக போனால் நல்லா இருக்குன்னு இருக்கும், ஆனால் முடியாது. ஆனால் பொடி நடையாக போய் சேர்ந்துடணும். யூ ஷுட் நாட் ஸ்டாப். அப்படிப்பட்டவங்க தான் செக்குலர் லைஃப்லேயும் சாதிக்கிறாங்க, படிப்பில் சாதிக்கிறாங்க, விளையாட்டில் சாதிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சாதிக்கிறாங்க, இயேசு ருசிக்கிறதுல சாதிக்கிறாங்க. அந்த வயசில் ரட்சிக்கப்பட்டு மிஷினரி தரிசனம் பெறுறவங்க அந்த தரிசனத்திலேயே வைராக்கியமாக இருந்தால், அப்பா என்ன பெரிய ஒரு பாத்திரமாக சாமி கையில் இத்தனை நூற்றாண்டு காலங்களில் உபயோகமாக இருந்திருக்கிறாள். இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கதை கேட்குற கூட்டம்னே ரொம்ப ரொம்ப பெரிய கூட்டம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த கதை கேட்டுட்டு கதை இன்னுமே கேட்கணுன்னு அப்படியே அந்த காதுகளில் இருக்க இச்சை, அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீக்கி டிசைர். அந்த கூட்டத்தால் இதுக்காரும் இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கு நன்மை வந்ததே கிடையாது. இப்போ நம்ம இதோடு கூட என்னத்தை இணைத்து யோசிக்க போகிறோம்? தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதுக்கு நம்ம மூல பாஷையில் ஒரு அர்த்தம் இருக்குது. கேட்டுக்கொண்டே இருக்கிறவன், தட்டிக்கொண்டே இருக்கிறவன், தேடிக்கொண்டே இருக்கிறவன். அப்போ இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார். இது இந்த பாலியல் அத்துமீறல், சமுதாய விரோதமான செயல், நக்சலைட்ஸ், மிலிட்டன்ஸ், தீவிரவாதிகள், அப்படிப்பட்டவங்க அந்த வன்முறையை பற்றி இங்கே சொல்லப்படலை. இங்கே சொல்லப்பட்ட எல்லா வன்முறை இன்றைக்கி கூட நான் ஆராய்ந்து பார்த்தபோது ஆண்டவர் மேல் இருக்க நம்பிக்கைக்கு விரோதமாக ஒரு எதிர்ப்பு எழும்போது அதில் நான் நிற்பேன். உண்மைக்கு விரோதமாக ஒரு எதிர்ப்பு எழும்பும்போது நான் உண்மையாக இருப்பேன். தூய்மைக்கு விரோதமாக ஒரு எதிர்ப்பு எழும்பும்போது தூய்மையாக இருப்பேன். தூய்மையாக இருக்க விடாமல் இருந்தாலும் நான் தூய்மையாக இருப்பேன். இந்த சப்ஜெக்ட் முழுசையுமே எவ்வளோ நாள் பார்க்க போகிறோம் எனக்கே தெரியாது. ஆனாலும் இப்போயே நான் அதனுடைய மர்மத்தை உடைக்க விரும்புகிறேன். யோபின் புத்தகம், The book of Job, chapter 13 verse 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஓகே, தானியேல் ஷாத்ரக் மெஷக் அபேத்நேகோன்னு நினச்சிக்கோங்க. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த விக்கிரகத்துக்கு வணக்கம் செலுத்துவதில்லை என்பது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுது. அதுதான் அது போதக அளவிலே ஒரு ஸ்டேட்மெண்ட், கூற்று அளவிலே நின்று கொண்டு இருக்கிறது. நடைமுறையிலே அது எந்த அளவுக்கு சாத்தியமாகிறது, சாத்தியப்படுத்தி கொண்டோம், சத்துவம் மிக்கவர்களாக, சத்தியம் மிக்கவர்களாக அதில் நடந்து கொண்டோம் என்பது அந்த உண்மை நமக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த விடாமுயற்சியில், அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10 times நீ அதை ஒப்பிக்கணும். ஏதாவது செய்யுளை ஒப்பிக்கல, இந்த வாய்ப்பாடை ஒப்பிக்கலைன்னா டீச்சர்ஸ் அந்த காலத்தில் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. 10 times சொல்லணும். 9 முறை சொல்லிட்டேன் மிஸ், இல்லை 10ஆவது முறை சொல்லு. 10 முறை நம்ம சொல்லணும். நாம் 2 முறை சொல்லிவிட்டு சலிச்சிக்கிறோம், முடிஞ்சிருச்சு சொல்லிட்டோம், கரெக்டாக தான் சொன்னேன் மிஸ். இல்லை, நீ கரெக்டாக தான் 10 முறையும் கரெக்டாக தான் சொல்லு, 1 முறை கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்லாத. அந்த மாதிரிலாம் இன்றைக்கெலாம் படிப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் முறையும் இல்லை. அதெல்லாம் செஞ்சால் ஸ்கூலை விட்டு போயிடுவாங்க, இல்லை முதல்ல வாத்தியாரை வெளியே அனுப்பிடுவாங்க, மாணவன் வெளியே போகிறானோ இல்லையோ. ஸோ இதில் ஒன்றும் நமக்கு பெருமை இல்லை, கேவலம்தான், மானக்கேடு தான். இதுதான் அந்த விடாமுயற்சியினுடைய பலவந்தத்தினுடைய அர்த்தம். Because somebody stops, somebody has been, or many buddies have been stopping, it is not a thoroughfare that we should stop.
துதி குறைஞ்சிருச்சு, ஜபம் குறைஞ்சிருச்சு, ஆராதனை குறைஞ்சிருச்சு, நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, கடவுள் மேல் இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருச்சு, சபை கூடி வருதலினுடைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம செய்கிறது, நம்ம போகிற பாதை, நம்ம நடந்துக்கிற விதம்லாம் கரெக்டாக, ஓகேயா, அக்செப்டடா, அதை தான் நம்ம கேட்க இன்றைக்குமே நமக்கு சரியாக பிடிக்கல. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த திருப்பி அதுக்கு தான் சொன்னேன், அந்த சின்ன வயசுலேருந்து அந்த கை குழந்தை வயசை விட்டுட்டு மற்ற வயசுலேருந்து அந்த அந்த 5 வயசுலேருந்தே நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி நக்கல் பண்ணிட்டவங்கலாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறத நீங்கள் திருப்பி பார்க்கலாம். அந்தந்த வயசுக்குரிய வெயிட் இல்லாமல் போகிற பிள்ளைங்க, மேல் நரிஷ்டாக போகிறவங்க, இல்லைன்னா ஒரேடியாக பந்து மாதிரி இருக்கிறது, புதர் மாதிரி, அதெல்லாம் இட்ஸ் நாட் ஃபேர். இல்லை, அவங்களால பாருங்கள் அடுத்த அந்த கட்டமான டீன்ஸில் அவங்களால ஆக்டிவாக இருக்கவே முடியாது, ப்ரோ ஆக்டிவாக இருக்கவே முடியாது. பிகாஸ் தே ஆர் ஸோ பல்கி. என் பிள்ளை பாரு எப்படி இருக்கான், என்ன என் பிள்ளை குண்டாக இருந்தேன் என்ன பிரயோஜனம், புத்து மாதிரி இருக்கான், மண்டு, தின்னி பண்டாரமாக இருக்கான், இப்படிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் இது நீங்கள் அது சுகாதாரமாக எடுத்துக்கணும். நிறைய சாப்பிட்றத பற்றி யாருக்கும் பொறாமலை, தேவையில்லாமல் சாப்பிட்றது தப்பு. பொது அறிவு தான் இப்போ பேசுகிறோம், இப்போ ஞான அறிவெல்லாம் எடுத்துக்கல. அதே மாதிரி எல்லா வயசுலையும் பாருங்கள், குறிப்பாக லேடிஸ் தான் இப்போயும் நீங்கள் வந்திருக்கீங்க. லேடிஸ் எவ்வளோ பிரமாதமாக ஆண்டவர் உங்களை உண்டாக்கியிருக்காரு. நீங்கள் உங்கள் சுகத்தை ஆண்களை விட கண்டிப்பாக 10 மடங்கு, சராசரியாக 10 மடங்கு, ரொம்ப ரொம்ப கம்மியாக 10 மடங்கு உங்கள் சுகத்தை நீங்கள் பாதுகாத்துக்கணும். சுகம் வேணுங்க விரும்புகிறது ஒன்றும் சாவான பாவம் இல்லை. ஆனால் நீங்கள் சுகத்தை காத்துக்கணும், சுகத்தில் நிலச்சிருக்கணும். அதை பற்றி நீங்கள் கவனமாக இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் அ பேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஆர் அ கண்டெய்னர். ஸோ அந்த வயசுலேருந்தே பெண் பிள்ளைகளானால் ஆண் பிள்ளைகளான, குறிப்பாக பெண் பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் ஆகிட்டே இருக்கும். இம்மீடியட்லி they will catch cold. அன்றைக்கி கூட யூத் மீட்டிங்கில் ரொம்ப பெருசாக ஸ்மார்ட்டாக பிள்ளைங்க பதில் சொன்னாங்க. நான் நினச்சிட்டேன் அறியாமை தான், அவங்க இன்னும் சரியான சவால்களில் சிக்கி வெளியே வரல. அப்போ 4-5 கேள்வி அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனமான ஆன்சருக்கு தொடுத்தோடனே வாயே வரலை. என்ன சொல்கிறதுனே தெரியல. சளினா இருக்க தான் வேணும், சளி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கேப்பா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. யாரோ ஏதோ சொன்னாங்க, ஏதோ குவாக், ஏதோ அறவை கடை, ஏதாவது இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் ஏதான்னு சொல்லிவிட்டு அதுதான் வேத வாக்கு, அதுதான் மருத்துவம், அதுதான் பௌதிகம், அதுதான் கணிதம் நினச்சிட்டு பிள்ளைங்க ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க. பெண்கள் மாய உலகத்தில் இப்படி இருக்காங்க. எல்லா விதத்திலும் சாதித்தவங்க ஒருத்தரும் சுகத்துக்கு சாகாமல், சுகம் இல்லை, சொகுசுக்கு சாகாமல் அந்த நிலைக்கு அவங்க வரல. அவங்க சுயத்துக்கும் செத்தாங்க, சொகுசுக்கு செத்தாங்க, சுகத்துக்கு சாகலை. சுகவீனம் அவங்களுக்கு வந்தாலும் மல்லு கட்டி அதை அடக்கி பேசாமல் இரு, நான் வேலையை பார்த்துட்டு படுத்துக்கிறேன்னு அவங்களுக்கே தாங்கள் சொல்லிவிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கனால தான் அவங்களால சாதிக்க முடியுது. ஒரு காற்று அடிச்சிருச்சு, ஒரு மழை வந்துடுச்சு, ஒரு வெயில் ஜாஸ்தியாச்சு, கடை மூடுன்னா என்ன வியாபாரம் நடக்கும், என்ன லாபம் வரும், என்ன அவங்களுக்கு தான் என்ன லாபம் வரும், எவ்வளோ தான் வேலைக்காரனை வச்சுக்க முடியும், சம்பளமே கொடுக்காம எத்தனை பேர் எவ்வளோ நாள் வேலை செய்வாங்க, இதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் தேவனை பின்பற்றும் விஷயத்தில் போதிக்கிறவளானாலும் கேட்கிறவளானாலும் அவங்கவுங்க நிலைக்கு, அந்தஸ்துக்கு, அவங்கவுங்க அளவுக்கு நாம் பண்ணுற லூட்டி, நாம் தேடுற சொகுசு, நாம் தேடுற பணி, குறைவான பணி சுமை இல்லாமல், வேதனை இல்லாமல், பொறுப்பில்லாமல், ஏசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை, இன்றைக்கி ஃபாதர் பாடினாரோ அன்றைக்கி அவர் பாவம், என்னத்தை பாடினாரோ பாவம், நம்ம அது ரொம்பவே முழுசாக பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் நான் சொன்னேன், ரொம்ப நாளாகவே பல சமயத்தில் இடையிட சொல்கிறது போல் பல்லவர் ராஜ்யத்தினுடைய எல்லா ரகசியத்தையும் கடவுள் சொன்னாலும் ஒரு முடிவில்லா வாழ்வு வரைக்கும் போய் பாதிக்கக்கூடிய அளவுக்கான மகா ரகசியமான இணைப்பு, கன்ஜங்ஷன்ஸ், லிங்க்ஸை
ஆண்டவர் வந்து அங்கங்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அதில் இது ஒன்று. யோவான் ஸ்நானன் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். ஸோ நம்ம தேவன் சோர்ந்து போகிறதில்ல. அவர் விடாமுயற்சியோடு இருக்கிறார்னா அவர் தேவனாக இல்லாமல் வேறொருத்தர் தேவனாக இருக்க முடியாது. அது ஒரு பெரிய உண்மை. இன்னொன்று, பரவாயில்ல, இன்னொருத்தர் தேவனாக இருக்கட்டும், அவர் யோசிக்கவே முடியாது, யோசிக்கவும் இல்லை, யோசிக்கிறதா இல்லை, நானே என்னை தவிர வேறு தேவன். அதனால் அவருக்கு தலை சுற்றலை. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லாவே யோசிக்கணும். நம்ம ரொம்ப பீத்தலாக பேசிகிட்டே இருந்தோம், நமக்கு தலை சுற்றிக்கிறோம். ஆமாவா? அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப பெருமைப்பட்டுகிட்டே இருப்பீங்க, உங்களால் தலை கொள்ளாது. முடியுமா முடியாதா? நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? இப்படி பார்க்குறீங்க. அதெல்லாம் சொல்லித்தர மாதிரி இல்லை. ஏன்னா அது கெட்ட பழக்கம், கெட்ட புத்தி. அதனால் வேண்டாம். ரொம்ப நீங்கள் பீத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. அதுக்கெலாம் நான் இப்போ எக்ஸாம்பிள்லாம் சொல்ல மாதிரி இல்லை, ஏன்னா சரியாக வராது. அதனால்தான் நாம் பணிவை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ தான் உயர்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நமக்குள்ளாக சாதனைகள் உண்டாகிறதோ, சாதிக்கவும் செய்கிறோமோ, அந்த அளவுக்கு பணிந்து கொண்டே இருக்க வேண்டும், விட்டு கொடுத்தே இருக்க வேண்டும். அதில் அது தற்காலிகமாக தான் இருக்கணும், அதை தட்டி கழிக்கக்கூடாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்தஸ்தை தட்டி கழிக்க வேண்டாம். ஆனால் அந்தஸ்தை விடமாட்டேன்னு அப்படிலாம் உடம்பு பிடியெல்லாம் பிடிச்சிக்க வேண்டாம். அதில் கரெக்டாக நிலைச்சிருங்க. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். தட்ஸ் இஸ் சம்திங் டு லேர்ன். அதுதான் பவுல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர்கள் 4ஆம் அதிகாரம். ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. இது எனக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு பிடிக்கணும்னு தலையெழுத்துலாம் இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த ஒரு அறிக்கையினுடைய விவரம், இந்த அறிக்கையினுடைய ஒரு நிதானம், நிலைத்திருக்கும் ஒரு நிலையான அறிவுபூர்வமான ஒரு அனுபவத்தினால தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அவரால் சொல்ல முடிந்தது. ஆவியானவர் அதை அங்கீகரித்தார். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சியினுடைய வெற்றியின் ரகசியம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் ஏன் தேவனாகவே இருக்கிறார் அனாதியாக? பிகாஸ் he is always engaged, he is always watchful. உறங்காமலும் தூங்காமலும் விழித்திருக்கிறார், கண்காணிக்கிறார், விசாரிக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், ஜீவனும் தீர்காயுசுமாக இருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், நிதர்சனமாக யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? சிரிக்கிறீங்க பாருங்கள். 100 வயசு வரைக்கும் எத்தனை பேர்? நான் சீரியஸாக கேட்குறேன். வேண்டாமா? 100 வயசு வரைக்கும் இருக்க வேண்டாம். எப்படி இல்லை, அதான் கேட்டேன். உங்களுக்கு 100 இல்லை உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் ஆசைப்பட்றீங்களான்னு தான் கேட்டேன். ஆம், இல்லை. இல்லையா? ஏன் இல்லை? வை? நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? இல்லை சிரிக்க வேணாம். அது ஒன்றும் கேவலமான கேள்வி இல்லை. கேவலமாக நீ யோசிக்கணும். 100 வயசு வரைக்கும் இருக்க ஆசைப்பட்ட பிரமாதம். ஏன் ஆசைப்படல? அது ஏன் அவ்வளோ மட்டமான விஷயம்? அது சத்தமாக சொல்லுப்பில்ல. கேள்வி அவரையா நான் கேட்டேன். இனிமேல் ரொம்ப இருக்குது.
நான் கடவுளை கேட்ட மாதிரில நீங்கள் எனக்கு பதில் உங்களை தான் கேட்டேன். உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் இருக்க ஆசையா? ஆசையா இல்லையான்னு தான் கேட்டேன். முடியுமா முடியலையான்னு கேட்கல. ஏன் எதுக்குன்னு கேட்கல. நான் ஆசையே இல்லை. ஓகே, அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னு சொல்கிறதுக்கு தெரியல. சட்டை விட்டுன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லை அப்படி அதுக்காக அது சொல்லணும்ல, அதுக்கு ஒரு பதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆசை இல்லைன்னு சொன்னதை நான் எதிர்க்கலை, ஆசைப்பட்டு தான் ஆகணும்னு நான் நிர்பந்தம் பண்ணல. ஆனால் ஏன் சீக்கிரம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஒய், வாட் இஸ் த ஹரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அவசரப்படணும்? இப்போ புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எல்லா ஆன்சரும் தெரியாது. ஆனால் ஏன் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அது என்னன்னு சொல்ல தெரியல. ஒன்று, 100 வயசு வரைக்கும் வாழ இஷ்டம் இல்லைங்கிறீங்க, அதுக்கும் சொல்ல தெரியல. ஏன்னா அதை பற்றி சரியாக ஹோம்ஒர்க் பண்ணல. ஓகே, அதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணல. இப்போ கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. முடிவில்லா வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஆசையாக இல்லையா? என்ன மண்டை ஆடுறீங்க அப்படி பூம்பு மாடு மாதிரி? முடிவில்லாம் வாழ்க்கையை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க? 100 வயசுக்கே தந்தனத்தான் ததிகணத்தான் இவ்வளோ தடுமாற்றமாக இருக்குது, பதில் சொல்ல தெரியும். முடிவில்லா வாழ்வை பற்றி எப்படி விரும்புகிறீங்க? என்ன அது எனக்கு புரியல. முடிவில்லா வாழ்வு முடிவே இல்லை, 100 இல்லை, கோடி இல்லை, கோடி இல்லை, அவ்வளோதான். யூ won't die at all. No more death. ஏதாவது புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? நோ மோர் டெத். நீங்கள் எங்கே இருப்பீங்க நான் கேட்கல, நான் அதெல்லாம் கேட்கல. என்ன முடிவில்லா வாழ்வில் இருக்கும்? அதெல்லாம் முடிவில்லா வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றீங்க. முடிவில்லா வாழ்க்கையை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? எப்படி முடிவில்லா வாழ்க்கை வாழ்ந்துருவீங்களா? யோசிங்க. நம்ம எப்படிலாம் தப்பாக சில விஷயங்களை மனசில் வச்சுருக்கோம். ஓவர் ஆல் இஸ் மில்லனியா, பல ஆயிரமாம் ஆண்டு காலங்களாக அப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம். கடவுள் நம்மளை பரவ ராஜ்யத்தில் போட்டு பல அந்த அவர் வாக்கு பண்ணின புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இல்லை. நம்மளை இந்த எகிப்தின் ஆளோட்டிகள் வேலை வாங்கின மாதிரி நம்ம வேலை வாங்குவாரா? தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். 2-3 கேள்வி கேட்டால் கடைசியில் தெரியாதுன்ட்டுருவோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி நம்பியிருக்கோம்? முடிவில்லா வாழ்க்கையை பற்றி மலையாக நம்பியிருக்கோம். என்ன நம்பியிருக்கோம்? எந்த விவரமே இல்லாமல் அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் வாக்கு பண்ணிட்டார். இப்போ எல்லா பொறுப்பையும் யார் மேலே தள்ளிட்டோம் சொல்லுங்கள்? அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடவுள் மேலே தள்ளிட்டோம். இப்போ முடியாதுன்னு சொன்ன அளவுக்கு பொறுப்பெடுத்துக்கும் பதில் இல்லை. முடியும், எனக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதுக்கும் விவரம் இல்லை. ஆனால் முடிவில்லா வாழ்க்கைக்கு அவர் எல்லாம் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு முழுக்க குண்டுக்கட்டாக தூக்கி பந்து அவர் கையில் கொடுத்துட்டோம். இப்போ இந்த 3 நிலையிலையும் விடாமுயற்சி அடி வாங்குதா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி கேட்குறதே உங்களுக்கு பிடிக்கல. வந்தால் 4 பாயிண்ட்டை சொல்லுங்கள், குறிச்சிக்கிறோம், அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சுல்ல. ஆனால் பண விஷயத்தில் அது மாதிரி சும்மாப்பா வந்த அளவுக்கு ஏதோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோமா? ஏய் வைடா காசை 10 எங்கே 10 ரூபா குறையுது அப்படின்னு கேட்குறோம். காசுக்கும் நகைக்கும் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மாத்திரம் நம்ம புத்தி பேய் மாதிரி விழிச்சிக்குது. ஆனால் தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே நமக்கு ஈடுபாடு, தன்னார்வம் காணாமே போயிடுது. இருக்கா இல்லையான்னு கேட்குறத விட அது காணாமே போயிடுது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நான் எதிர்பார்க்குறேன், என்னை பற்றி அட்லீஸ்ட் உங்களுக்கு முன்னாடியே வைக்கிறேன். கேப் ஆயிடுச்சு, பெரிய ஒரு இடைவெளி. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, முடிவில்லா வாழ்க்கைக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும், இம்மைக்குரிய வாழ்விலே தேவன் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கைக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. ஒன்று, சம்பந்தமே
இல்லாமல் இருக்கு. அது வேற இது வேறன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த யாத்திரையின் மூலமாக தான் அக்கறைக்கு நம்ம போகிறோம். இந்த கரையை தாண்டி தான் நம்ம அக்கறைக்கு போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்வின் ஊடாக தான் நம்ம முடிவில்லா ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். சொன்னேன், குழந்தை 5 வயசுலேருந்து 6 வயசுல ஆக மாட்டேன் அப்படிலாம் எந்த பிள்ளையும் சொல்லவே முடியாது. 6 வயசு ஆகிதான் 6 வயசு ஆகிட்டாங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 60 வயசு ஆயிடுச்சு இப்போயே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 60 வயசு ஆயிடுச்சிங்க, ரிட்டையர்மெண்ட் கொடுங்க, 60லேயே இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியுமா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? முடியாது. வெறுப்பு இல்லாமல் 61ஆம் வயசில் வாழ்ந்து தான் ஆகணும். நீங்கள் விரும்புகிற 100 வயசில் வாழ்ந்து தான் ஆகணும். நீங்கள் சீக்கிரமாக போகிறதுக்காக சொல்கிறீங்களா இல்லை முடியாது என்னத்துக்காக சொன்னீங்க அதுன்னு தெரியல. போகிறோம், இல்லை கொஞ்சம் இருந்துட்டு போகிறோம் அப்படி இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வருஷமாக இருந்தே 100 வயசுக்கு வந்துடுவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையும் ஓடல. இப்போ பாயிண்ட் ஆகுது, கையும் ஓடாது காலம் ஓடாது 100 வயசில். அது நம்ம ஊரில் ஜப்பானில் இருந்தால் பரவாயில்ல, அதுங்க அது மாதிரி நல்ல ஆகாரம் சாப்பிடுது, எக்ஸசைஸ் பண்ணுது. சீனா இருந்தால் பரவாயில்ல, நம்ம கண்டதும் கடையும் தின்னுபிட்டு கை கால் இழுக்குது, படுத்த படிக்கையாக இருப்போம். இது சோறு இறங்க மாட்டேங்குது, அது இறங்க மாட்டேங்குது. ஆனால் நகையை பற்றி பேசினா கிளவி முழிச்சிக்குது. சோத்திரம். சொத்தை பற்றி பேசினா தாத்தா முழிச்சிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க பாருங்கள், சிரிக்கிறீங்க, பதில் சொல்ல முடியல. நமக்கு சொத்தும் சுகமும் நகையும் இயேசுவாக இன்னும் நாம் தீர்மானிக்கலை. அழிவில்லாத சுதந்திரத்தை, அழிவில்லாத ஐஸ்வர்யத்தை நம்ம இன்னும் அகடமிக்காகவே வச்சுருக்கோம். செய்தி குறிப்பாக பாடத்திட்டமாக, பாட நூலில் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக, கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மாத்திரம் வச்சுருக்கோம். அனுபவமாக அதை வைக்கலை. அதனால் நாம் முடிவில்லா வாழ்க்கையை பற்றி முழு விவரம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை தாங்க, ஒரு நம்பிக்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை தான், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைக்கும் நாம் ஒரு நம்பிக்கை தாங்கன்னு சலிச்சுக்கிட்டு சொல்கிற ஒரு காரியத்துக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது, இடைவெளி இருக்குது. கடவுள் சர்வ வல்லமுள்ளவர் சொல்கிறோம், அவர் அப்படி சொல்லியிருக்காரு. சர்வ வல்லமுள்ளவர், சர்வ வியாபம் உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். ஆனாலும் அவருக்கே இந்த 6000 வருஷம் ஆகணும் உலக விஷயங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து, முடிவில்லா வாழ்வுக்கு, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமுக்கு நம்மை கொண்டு போகிறதுக்கே why does it take such a lot of time? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு தான் ஆகணும். எங்கே நம்மால் இதையும் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லாமலாம் இல்லை. எங்கே நம்மால் உண்மையாகவே 800 கோடி மக்களுக்குமே கலெக்டிவாக ஒரே ஒன்றுபட்டால் இங்கு உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வுங்கிற உயர்ந்த தமிழ் மரபு கூற்றெல்லாம் நம்ம கையில் வச்சுருந்தாலும் எங்கே நாம் ஒரே குரலாக, ஒரே மனமாக, ஒரே நிலையாக தேவனை சார்ந்து வாழ்விலே இருக்க முடியலையோ, நாம் முடிவில்லா வாழ்விலே போவது கேள்விக்குரிய இது. இம்மைக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? கெடுத்துக்கிறோம். Because of a disunity, because of a separation, பிரிந்த கருத்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் இதை பற்றிய அபிப்பிராயம் வித்தியாசமாகவே இருக்கிறது. பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அதுதான் நம்முடைய சப்ஜெக்டு. அது விடாமுயற்சியின் கீழாக தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். The book of Matthew's Gospel, chapter 7.
13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். தப்பில்லாமல் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. ஒரு 3-4 தடவை வாசிங்க. வாசிங்கன்னு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னொரு முறை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 14ஆம் வசனத்தை மாத்திரம் இன்னும் முறை வாசிப்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். முந்தின வசனம் கடைசி வார்த்தை, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் அடுத்த வசனத்தில் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அநேகர் சிலர். சொல்லுங்க. அநேகர் சிலர். இன்னொரு தடவை சொல்லுங்க. சிலர். கண்டுபிடிக்கிறவர்கள் பிரவேசிக்கிறவர்கள். சொல்லுங்க. இல்லை, பிரவேசிக்கிறவர்கள் கண்டுபிடிக்கிறவர்கள். சொல்லுங்க. இப்போ நம்முடைய கான்செப்ட் தான் விடாமுயற்சி, அதன் கீழாக பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அந்த பலவந்தங்கிற வார்த்தை விடாமுயற்சிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம். பரலோக ராஜ்யம் இது முதற்கொண்டு விடாமல் போதிக்கப்பட்டு வருகிறது, அறிமுகப்படுத்தப்பட்ட பிரசித்தம் பண்ணப்பட்டு வருகிறது. அதை பிரசித்தி பண்ணுகிறவர்கள் பிரசித்தியாக மிகவும் பிரபலமாக மிகவும் மேன்மையாக கருதுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள், அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் இங்கே 7:13-14 சொல்லும்போது கேடுள்ள வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை. ஓகே, ஜீவனுள்ள வாழ்க்கை, கேடுள்ள வாழ்க்கை. கேடுள்ள வாழ்க்கைக்கு பிரவேசிக்கிறவர்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி போகிறாங்களா? சொல்லுங்க. கண்டுபிடிக்கல. ஏன் கண்டுபிடிக்கல? வழி விசாலமாக இருக்குது, அதனால் அவங்க கண்டுபிடிக்கல. பிரவேசிக்கிறது அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அநேகராக பிரவேசிக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சுது. ஏன்னா வழி விசாலமாக இருக்குது. ஏன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? இடுக்கமானது, வழி நெருக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். விடாமுயற்சியினுடைய ஒரு மைய காரியம் கண்டுபிடிக்கணும். விடாமுயற்சி உள்ளவர்கள் கண்டுபிடிக்கும் சக்தி உடையவர்கள். they have an intuitive power or talent or information or an energy to find something or to find that thing that which they seek for. அவங்க எதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சி தான், அது கஷ்டமாக இருந்தாலும் கண்டுபிடிக்கும் ஒரு விவரம், கண்டுபிடிக்கும் ஒரு வீரம், கண்டுபிடிக்கும் ஒரு திறன், அறிவு குறிப்பு, முயற்சி. சீச்சி இந்த பழம் பிடிக்கும், தின்னா பல்லெல்லாம் கூசுன்னு உதறிட்டு போகிறவங்க இல்லை. ஆக பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களெல்லாம் ஏராளம் தாராளமாக ஏசாமி சொல்லிட்டாரு.
பரலோக ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தம் உண்டான சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் வந்து முடிவில்லாத ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் எந்த விதமான ஊழல் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள் இல்லை, கேடு இல்லை, மொத்தத்துக்கும் கேடு இல்லை. கேட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. எதுவுமே நமக்கு கேடாக முடியும் போது அது பரலோக ராஜ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எது நமக்கு ஜீவனாக முடியுதோ, எது நமக்கு லாபமாக பாதுகாவலாக முடியுதோ, எது நமக்கு ஆசீர்வாதமாக முடியுதோ, எது நம்மளை வந்து சாக அடிக்கலையோ அதுதான் பரலோக ராஜ்ய வாழ்க்கை. கேட்டுக்கு போகிற வாழ்க்கை, கேடான வாழ்க்கை, நரக வாழ்க்கை நம்மை சாகாமல் சாகடிச்சிட்டு இருக்கோம். சாவு வராது, ஆனால் சாவை விரும்பாமல் அங்கே செத்துட்டே இருப்போம். அதால் அதை விளங்கிக்கவே முடியாத ஒரு மிகவும் அகோரமான ஒரு விஷயம். ஆனால் அதே நிலை தான் பரலோக ராஜ்யத்திலும். ஆனந்தம்தான், ஆனந்தம் குறையவே குறையாது, ஆனால் சலிப்பு தட்டாது. இப்படி சொன்னால் சரியாக வராது, ஆனால் அப்படி சொன்னால் அது சரியாக வராது. சொல்லி பார்த்தாலுமே சரியாக வராது. 1 கிலோ ஸ்வீட்டு இல்லை 10 கிலோ ஸ்வீட்டு 100 கிலோ ஸ்வீட்டு சாப்பிட்டா அப்படி எப்படிங்க முடியும்? 100 கிலோ ஸ்வீட்டை இந்த பூமிக்குரிய சரீரத்தில் சாப்பிட முடியாது. ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தில் 100 கிலோ என்ன கிலோ சாப்பிட்டே இருக்கலாம், திகட்டாது, சுகர் வராது. பிரைஸ் தி லார்ட். சுகர் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. அதை தான் நாம் வந்து விரும்பணும். சுகர் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணுங்கும்போது என்ன பண்ணுறோம்? கட்டாயமாக வாய் கட்ட வேண்டியிருக்கு. வாய் கட்டாதவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏராளமான மருந்து மாத்திரைகளை ஊசிகளை போடுறாங்க. அது அவங்களுக்கு சுகமாக கிடையவே கிடையாது. அவங்க அந்த நோய், அந்த சுகர் வியாதியால் அவங்க ஒரு 10 வருஷம் வாழ்ந்தால் கூட வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவங்க சாப்பிட்ட ஒவ்வொரு மருந்து மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க பாருங்கள். ஒருத்தர் ஹோமியோ போவார், ஒருத்தர் சித்தா போவார், ஒருத்தர் ஆயுர்வேதம் போவார், ஒருத்தர் மூலிகை மருந்துக்கு போவார், ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு போவார், ஒருத்தர் வந்து யுனானிக்கு போவார். இப்படி ஏராளமான ஒருத்தர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸை நம்புவார். எல்லாம் பண்ணி பண்ணி அவங்க 10 இயர்ஸில் 5 இயர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு உடம்பு தளர்ந்துடும், உறுப்புகள் தளர்ந்துடும். இதெல்லாம் நம்ம அறிஞ்ச நிதர்சனமான உண்மை. ஆனால் வேடிக்கை இல்லை, ஏமாத்தம் இல்லை. காட்ஸ் வேர்ட் இஸ் மெடிசன் சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன வசனம்தான் நமக்கு மருந்து. வசனத்தை, தெய்வீக சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அடுத்த வசனத்தை விடாமுயற்சியோடு. டாக்டர் சொன்னால் ஒரு மண்டலம் என்ன 4 மண்டலம் கூட மருந்து சாப்பிடுவோம். நன்னாங்கு 160 நாள் விடாமல் சாப்பிடுவோம். ஒரு மண்டலம்னா 40 நாள். எத்தனையோ வருஷங்களாக சாப்பிட்றோம். சாப்பிட்டாதான் இதில் நீங்கள் சாகிற வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் சாகிற வரைக்கும் வசனத்தை நான் சொல்கிறதுக்கு எங்கே சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, உடனே உட்காந்துடுறோம். இதை நம்மளால் இன்னுமே எத்தனை தடவை சொன்னாலும், யார் வந்து சொன்னாலும் நமக்குள்ள என்ன இல்லை, மரியாதை இல்லை வசனத்துக்கு. வர ஊழியக்காரங்களெல்லாம் ஏற்கனவே நீங்கள் கேட்டது தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. யாராவது புதுசாக எதாவது பண்ணுறாங்களா? எனக்கும் தெரியல. சரி, இந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் நிதயத்தை இல்லை 22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக. அப்போ அதை நீங்கள் இங்கேருந்து வாசிங்க. 20ஆம் வசனம். என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நம்முடைய இருதயத்துக்குள்ளே கண்களுக்கிடையே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், நம்முடைய செவி வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுகிட்டே இருந்தால், அவைகள் என்ன பண்ணும்? அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக. இது மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் சபை சரித்திரத்தில்
இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற அனுபவத்தை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்று ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். நாம் விடாமுயற்சியோடு கூட எதையுமே நம்ம செய்கிறதில்ல. அது கிறிஸ்தவ சமுதாயத்தில் காணப்படுகிற பெருவாரியான ஒரு சாபம் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் அது சாபம் நான் சொல்ல நியாயப்படுத்திக்கவும் இஷ்டப்படல. ஏன்னா அதுலேருந்து விடுதலை பெற்ற பாடில்லை. சாபம்ங்கிறது கடவுள் நம்ம விடுவிச்சாதான் விடுதலையாக முடியும். புரியுதா? When we have a curse upon our life, we may have a lot of money, lot of people, lot of power, lot of influence, lot of talents, time, chances, but we will never win. ஜெயிக்கவே மாட்டோம். இல்லை ஒரு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்ச மாதிரி ஆயிரும். கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும். அதான் சாபம். அப்படியே தான் நம்ம வாழ்க்கை கதையை போலே போயிட்டுருக்கு. அப்படி இருக்க நாம தான் அனுமதி கொடுத்துருக்கோம். தேவன் நம்மை சபித்தாரா? இல்லை, சாபத்தை முறித்தார். சாபத்தை விரும்புகிறோம் என்று சொன்னால் அது சரி. சாபத்தை விரும்பி சாபமாகவே நம்ம வாழ்கிறோம். எவ்வளோ நாம் சபிக்கப்படலை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, புதுப்பிக்கப்பட்டவங்க, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க, விலைக்கு வாங்கப்பட்டவங்க, கர்த்தருக்கு சொந்தமாக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய சொத்து. How can God's property be cursed? வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா முயற்சி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இல்லை. நாம் நோயை ஜெயிப்போம். நோயே வராது, வியாதியே வராது அப்படிலாம் நான் சொல்ல அதிமேதாவித்தனம் கொள்ள இஷ்டப்படலை. வரும் நான் தீர்க்கதரிசனம் சொல்லவும் இஷ்டப்படலை. வந்தால் அது நம்மளே நிலைக்கக்கூடாது. அதன் மேலே நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லை, அந்த வியாதியிலே தேவன் மகிமைப்படும்படியான ஒரு விஷயம் நடக்கணும். ஆமென். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கணும். அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பெரிய விவாத பொருள் தான் இணைய வரைக்கும். அப்போனா குருடர்களாக பிறந்தவங்க என்ன, செவிடர்களாக பிறந்தவங்க என்ன, ஊமையாக பிறந்தவங்க என்ன, முடமாக பிறந்தவங்க என்ன அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு இருப்பீங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவுடனே அந்த ஹேண்டிகேப்னு சொல்ல அந்த முடமான ஒரு அந்த திறனற்ற, எல்லாருக்கும் இருந்த நார்மலான திறனற்றவர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாகவே செயல்படுறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற கூட்டத்தில் ஆதரவு பெறுறவங்க, அறிவு பெறுறவங்க, பயிற்சி பெறுறவங்க சமத்தியாக சாதிக்கிறாங்க. நம்மளாம் நாக்க பிடிங்கிற அளவுக்கு அவங்க சாதிக்கிறாங்க. நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஒத்துக்க முடியல. ஆனால் சாதனை ஒரு அறையில் எல்லா பல்லும் கொட்டி போகிற அளவுக்கு தலையோங்கி நிற்கிறது. செக்குலர் பீப்புள் மத்தியிலே, ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலேயே, ஆண்டவரை அறிந்தவர்கள் மத்தியிலையுமே. ஆனால் நம்ம இந்த போதெல்லாம் போதிச்சுட்டு என்னமோ இன்றைக்கி சாதிச்சிட்டோம், என்னமோ நம்ம நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்துட்டோன்னு நம்ம நினச்சி வந்திருக்கோம். கொடுத்தது என்னமோ உண்மை தான், வந்தது என்னமோ நல்லது தான். ஆனால் விடாமுயற்சியில் நமக்கு ஒரு வீரம், ஒரு திறமை, ஒரு தீர்வை காணும்படியான அந்த வேட்கை நமக்கு தேவை. ஒன் சிங்கிள் ஆஸ்பெக்ட், லீவ் அலோன் a bunch of matters, one single aspect of life, one single challenge. ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணுவது முயற்சிப்போம். நம்ம ஒன்று ஜெயித்தாதான் முக்கியமானதை ஜெயிப்பதற்கான பெரிய வித்தாக அமையும். பெரிய ஒரு கூர்மையான அம்பாகவும் வில்லாகவும் அமையும். ஆனால் ஒன்றுத்தையுமே நம்ம ஜெயிக்காமல் எடுத்தவனும் கவுத்தவனும் மலையை பேக்கணும்னு கிளம்புனோன்னா நசுங்கி போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒதுங்கி ஓடி போயிடும். இஸ்ரேல் ஜனங்களுடைய இதை நான் யோசிக்கும்போது பளிச்சுன்னு எனக்கு வர ஞாபகம், அந்த 8ஆம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே வேவு பார்க்க போனவங்க, நாங்கள் ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவங்களாம் ராட்சதெல்லாம் இருந்தாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்குமே நாங்கள் சின்னவங்களாக இருந்தோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் சின்னவங்களாக இருந்தோம்.
அவங்கள நாங்கள் ஜெயிக்க முடியாது, அவங்கள நம்மளை கொன்னுருவாங்க. ஆனால் யோசுவா காரியம் நாங்கள் அவங்கள எளிதாக ஜெயிச்சிக்கலாம், ஒன்றும் மேட்டரே இல்லை. கர்த்தர் அதை நம்ம கொடுத்துருக்காரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். விடாமுயற்சிக்கு இன்னொரு உரமேற்றும் மெருகேற்றும் கூர்மையேற்றும் இன்னொரு இணைச்சொல் ஒத்துழைப்பு. விடாமுயற்சி எடுக்க இன்னொரு இணைச்சொல் ஒத்துழைப்பு, இல்லைன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் பிடிக்கும், ஒத்துழைப்பு. இதை சரீர பிரகாரமாக இஸ்ரேல் தேச ரபிமார்கள், ஆன்மீக ரபிமார்கள், ஸ்பிரிச்சுவல் ராபாய்ஸ் ஆர் தேர். அவங்களாம் ரட்சிக்கப்படலை, ஆனால் அவங்க தோராவை முழுக்க நம்புகிறாங்க. ஆபிரகாமுக்கு கடவுள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின விஷயங்களை, மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்புகிறாங்க. நல்ல சுத்தபத்தமான யூத மத குருக்கள் இருக்காங்க. அவங்க தான் ஆன்மீக வழிநடத்தலில் பல காரியங்களில் அவங்கள பல விஷயங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறாங்க. அவங்களாம் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் எத்தனையோ பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அரசியலில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் வாக்குறுதிகளை அவங்க நம்பி அந்த வெயிலிங் வால்னு சொல்லப்படுற அழுகையின் சூரட்டை போய் முட்டி மோதி அழுகுறாங்க. வாங்க கத்ரா இயேசுவே இல்லை, மேசியாவே வாரும், மேசியாவே வாரும், மேசியாவே வாரும், வந்து எங்களை ரட்சியம், ஹுசானா ஹுசானா, பாருக் ஹபா பெஷம், நாமத்துக்குரியவரே வாரும், அதோனாய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க அந்த கூப்பிட்ற அதோனாய இயேசுவே யஷுவா அப்படின்னு கூப்பிட்டுட்டா ஆண்டவர் வந்து கலக்கலாக வந்துடுவார். அவங்க கூப்பிடணுன்னு தான் கர்த்தர் ஒத்த காலில் நிற்கிறாரு. நமக்கு சொந்தக்காரர், மூத்த சகோதரர், நம்ம ஆத்துக்காரர், ஆனால் நம்ம அவரை கூப்பிட்றதே இல்லை. We don't call on God in such desperation. யோசிங்க, கண்களை மூடி யோசிங்க. Thank you Lord. ஒரு ஜப கூட்டம், ஒரு துதியின் கூட்டம், ஒரு ஆராதனை கூட்டம், ஒரு ஒடுக்க கூட்டம், ஒரு உபவாச கூட்டம், ஒரு கருத்தரங்கு, 3 நாள் முகாம், இல்லை 2.5 நாள், 1.5 நாள் முகாம், இப்படிப்பட்ட நேரங்களிலே ஒரு அரை மணி நேரம், மிஞ்சி போனால் 1 மணி நேரம் அத்திப்பூத்த மாதிரி இடைவிடாத ஆராதனை, இடைவிடாத ஜபம் இப்படின்னு இருக்கும். அப்போ மாத்திரம்தான் கடவுளுடைய நாமத்தை அழைக்கிறோம், இயேசு நாமத்தை அழைக்கிறோம். அதுவும் ஒரு நாமத்தை மாத்திரம் ஒரு ஒரு ஆராதனையில் நம்ம முக்கியப்படுத்தி அதை நல்ல விவரமாக புரிஞ்சு அந்த நாமத்துக்குரிய மகத்துவத்தை அனுபவிக்கணும்னு நம்ம யாருக்கும் தோணலை. யாராவது நடத்தினா அந்த ஒரு நாள் தான் நல்லா இருந்துச்சுலன்னு சொல்லிட்டு போகிறோம். அது எதுக்கு நல்லா இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு இல்லை. நமக்கு கொடுக்கப்படுகிற அப்பம் வாழ்வழிக்கும் அப்பம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு, பசி ஆறிச்சின்னு சொல்கிற அப்பம் இல்லை, வாழ்வழிக்கும் அப்பம், வாழ்வாதாரமான அப்பம். Thank you Lord.